ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் கடை வேலை இன்டர்வியூ அப்போ எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனோம், ஹால் டிக்கெட்டில் எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லையுமே ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. நிறைய பேர் அந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருந்தீங்க. இப்போ அதுக்கான இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா பல்வேறு மாவட்டங்களில் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு அப்ளை பண்ணீங்களோ சேம் அதே டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணிட்டு அவங்க ஓன் டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணீங்களோ சேம் அதே டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் தனித்தனி வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இது வரைக்கும் இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாதவங்க ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போயிட்டு இன்டர்வியூ ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க, அல்லது யூசர் ஐடி மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். ஒன்று பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணலாம், அல்லது டேட் ஆஃப் பர்த் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரியாதவங்க ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா மெயிலுக்கு யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு அனுப்புவாங்க. ஓகே, இப்போ ஹால் டிக்கெட். ஸோ ஹால் டிக்கெட் பார்த்தா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இல்லை உங்கள் ஃபோட்டோ கரெக்டாகன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ இல்லாதவங்க, ஃபோட்டோ தலைகளாக இருக்கவங்க நீங்களே மேனுவலாக ஒரு ஃபோட்டோ ஒட்டி எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் நேம்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர் நேம், அட்ரஸ் எல்லாமே கரெக்டாகன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக இன்டர்வியூக்கான சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேர்முக தேர்வு மையம், அதாவது இன்டர்வியூ எங்கே நடக்க போதோ அதுக்கான அட்ரஸ் எங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் போயிட்டு உங்களுக்கான இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிஃபோரே போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நேர்காணல் குழியின், அதாவது இன்டர்வியூ போர்டு நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த இடத்துல போய்ட்டு போர்டு நம்பர் 1 போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க 25/11/2024 அன்னைக்கு தான் உங்களுக்கான இன்டர்வியூ இருக்க போது. இன்டர்வியூக்கான தேதி பார்த்தா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது, மாறுபடும். ஒரு சில பேர் 25ஆம் தேதி இருக்கலாம், ஒரு சில பேர் 26 இருக்கலாம். மேபி டிசம்பர் ஸ்டார்டிங் வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 days வரைக்கும் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேதி அப்போ இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்களோ அந்த தேதி அப்போ போயிடுங்க. அதேமாரி டைமிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்னூன் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஆஃப்டர்நூன் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு காலையிலையா மதியமா அப்படின்றத நீங்கள் எந்த டைமிங்கோ அந்த டைமுக்கு முன்னாடியே ஒரு ½ hour முன்னாடி அங்கே போக பாருங்கள். இப்போ ஃபார்னூன் 8:30க்கு எனக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 8 மணிக்கு ஒரு ½ hour பிஃபோரே அந்த இன்டர்வியூ ஹால் இருக்க பாருங்கள், அங்கே நீங்கள் போயிட்டு ஆஜராக மாதிரி பாருங்கள். ஏன்னா அங்கே போனீங்கன்னா ஓரளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இன்டர்வியூன்றது கொஞ்சம் ஓரளவுக்கு பதற்றமாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அதன் காரணமாக ஒரு ½ hour பிஃபோராக போக பாருங்கள். கரெக்டாக 8:30க்கு போகாதீங்க, பிஃபோராக ஒரு 8 மணிக்கு போயிடுங்க. ஓகே, ஸோ இதான் பேசிக்காக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அந்த இன்டர்வியூக்கான ஹால் எங்கே இருக்குது, அந்த தேர்வு மையம் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அது முன்னாடியே போக பாருங்கள். நெக்ஸ்ட் ஹால் டிக்கெட்டில் என்னமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் உள்ள காலியாக உள்ள விற்பனையாளர் பதவிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நேர்முக தேர்வுக்கு தற்காலிகமாக அனுமதிப்பட்டிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் இன்டர்வியூக்கு தற்காலிகமாக இப்போதைக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இவர் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் நடைபெற உள்ள நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்காக இந்த நேர்முக தேர்வு அனுமதி சீட்டுடன் மேலே குறிப்பிட்ட முகவரிக்கு வருகை தருமாறு அறிவுறுத்தப்படுகிறது. ஓகே, அதாவது இன்டர்வியூ எப்போ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, கட்டாயமாக இந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஹால் டிக்கெட் முதல் பக்கம் மட்டுமே போதுமானது. மொத்தமாக 3 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜை மட்டுமே கொண்டு போக, மற்ற பேஜ் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பேஜை மட்டுமே ஹால் டிக்கெட் கொண்டு போனால் போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னா, கணினி வழி விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளுக்கான அனைத்து மூல சர்டிஃபிகேட், அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட், நீங்கள் இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணீங்களோ, தகுதியை நிரூபிப்பதற்காக எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணீங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க.
அவற்றின் சுய சான்றளிக்கப்பட்ட 2 ஒளிநகல்களையும் தவறாமல் கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஓகே, ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போகணும். அது கூடவே அந்த ஒரிஜினலுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்து அந்த எல்லா ஜெராக்ஸு கூட உங்கள் சைன் கீழே அப்படியே லாஸ்ட்டாக வந்தீங்க உங்கள் சைன் மட்டும் போட்டுடுங்க, கீழே ஒரு சைன் பண்ணிடுங்க, தவறாமல் கொண்டு வர அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவ்வாறு நேர்முக தேர்வுக்கு வரும்போது மூலச்சான்றிதழ்களில் ஒன்றையோ அல்லது அதற்கு மேற்பட்ட சர்டிஃபிகேட்டோ சமர்ப்பிக்க தவறினால் உங்களுக்கு மறு வாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது எனவும் இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கூட நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு வழங்க மாட்டோம், நீங்கள் போயிட வேண்டியதா அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்களோ தகுதியை நிரூபிப்பதற்காக அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் மற்றும் 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி கீழே கண்டிப்பாக உங்கள் சைன் போட்டு அதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸோ பின்வரும் மூல சான்றுகள் அனைத்தையும் கட்டாயம் கொண்டு வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பிறந்த தேதிக்கான சர்டிஃபிகேட், அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எவிடன்ஸாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th 12th மார்க் ஷீட் இருக்குது அப்படின்னா அதுவே போதுமானது. அதே நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபாக நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கல்வி தகுதிக்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதாவது 9/10/2024 படி மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தில் அறிவிக்கையில் உள்ளவாறு நீங்கள் எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க என்ன நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்களோ அந்த கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 10th வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட்டை சப்மிட் பண்ணிக்கோங்க. சேல்ஸ்மேன் மற்றும் சூப்பர்வைசர் 2 விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ்மேன் மற்றும் கட்டர் ஜாப், பேக்கர் ஜாப் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ்மேன் ஜாபுக்கு அப்ளை பண்ணவங்க 12th டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்கர் ஜாபுக்கு அப்ளை பண்ணவங்க 10th டாக்குமெண்ட்டை மட்டுமே நீங்கள் சப்மிட் பண்ணால் போதுமானது. ஏன்னா நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தேதிக்கான டாக்குமெண்ட்ஸை மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன அப்ளை பண்ணீங்களோ அதுக்கான மார்க் ஷீட்டை கொண்டு போயிடுங்க. அதேமாரி கண்டிப்பாக டிசி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன அதிகபட்சமாக முடிச்சிருக்கீங்க, ஒருவேளை நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரிக்கான டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போயிட்டு அதுக்கான டிசியும் வந்து கொண்டு போக பாருங்கள். டிசி கேட்பதற்கான வாய்ப்பில் இருக்குது. இல்லை நான் வந்து பார்த்தா ஒன்லி 12th தான் முடிச்சிருக்கேன், வேறு எதுவுமே படிக்கல அப்படின்றவங்க 12th டிசி கொண்டு போங்க. இல்லை நான் வந்து பார்த்தா 10th மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க 10th டிசியை வந்து கொண்டு போயிடுங்க. ஸோ அதிகபட்சமாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான டிசியை மட்டும் கொண்டு போக பாருங்கள். பட் பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th 12th போதுமானது. அந்த இதுக்கு மேபி டிசி கேட்பதற்கான வாய்ப்பில் இருக்குது. படிச்சுட்டு இருக்கவங்க போனஃபைடை வந்து சப்மிட் பண்ண பாருங்கள். ஸோ இதான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட். ஸோ 10th 12th மார்க் ஷீட் பெற்றிருக்காங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக. அதேமாரி கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட்ஸாக அவங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு வித் வந்து டிசி இருந்தால் போதுமானது. அப்படின்னா போனஃபைட் என்ன ஹையஸ்ட்டாக படிச்சிருக்கீங்களோ அதுக்கான டிசி சப்மிட் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் 3வதாக ஜாதி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தா கம்பல்சரி எல்லாருமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் 3 டாக்குமெண்ட்ஸை. அதுக்கடுத்து ஒரு சில ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளியாக இருப்பின் அதற்கான உரிய மருத்துவ குழுமம் இருந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். மற்றும் வந்து உங்கள் உடல் குறைபாட்டின் தன்மை சரியான விழுக்காடு அப்படின்றதுக்கான ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாற்றுத்திறனாளிகளுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் விதவை டெஸ்டியூட் விடவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா விண்ணப்பத்தில் உள்ளது போல் ஸோ உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் எந்த ஃபோட்டோ இருக்கோ சேம் அதேமாரி 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தா ஒர்க் பண்ணுறீங்க, ஏதாச்சும் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்து என்ஓசி காப்பி தடையின்மை சர்டிஃபிகேட்டை வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிக்கான தமிழில் படிச்சிருக்கீங்க, பிஎஸ்டிஎம் நீங்கள் கோரியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ப்ரியாரிட்டி கொடுத்துருந்தாங்க பாருங்கள்.
முதல் தலைமுறை பட்டதாரி மற்றும் கலப்பு திருமணம் அந்த மாதிரி முன்னுரிமை கோரியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போயிடுங்க. பேசிக்காக என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்னால் ஸோ டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபும் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட், 2 ஃபோட்டோ, இது மட்டும் எல்லாருக்குமே காமனாக இந்த 4 டாக்குமெண்ட்ஸை பொருந்தும். ஸோ மீதி ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னா அந்த எக்ஸர்சைஸ் மேன், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் வீடியோனா அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை கொண்டு போங்க. ஒர்க் பண்ணுறவங்க என்ஓசி காப்பியை கொண்டு போகிறதுக்கும். அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க, முதல் தலைமுறை பட்டதாரி, கொரோனாவால் பேரண்ட்ஸ் இழந்தவங்க, இந்த மாதிரி உங்களுக்கு முன்னுரிமை இருக்குது, ப்ரியாரிட்டி இருக்குன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்போ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ இப்போ அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் 11வது பாயிண்ட் என்ன, விண்ணப்பதாரர் சர்டிஃபிகேட் சரிபார்த்தல் மற்றும் நேர்முக தேர்வுக்கு குறித்த நாள் மற்றும் நேரத்தில் தவறாது கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தவறும் பட்சத்தில் விண்ணப்பதாரருக்கு மறு வாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது. ஓகே, ஸோ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு வாய்ப்பு வழங்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான் போக வேண்டியதான். மேலே குறிப்பிட்ட நாளில் மூல சான்றிதழ் சரிபார்க்கு பின்னர் தகுதி வாய்ந்த நபர்கள் மட்டுமே அன்றைய தினம் நடைபெறும் நேர்முக தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார். ஓகே, ஸோ முதலாக உங்களுக்கான வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் தான் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. எடுத்தோடனே ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சரியாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா மட்டும்தான் உங்களை இன்டர்வியூக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் டாக்குமெண்ட்ஸே தப்பாக இருக்குது அப்படின்னா வெளியே அமைச்சிருவாங்க, இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட மாட்டாங்க. அப்படியே நீங்கள் வெளியே வர வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு, விண்ணப்பதாரர் அவர் கணினி வழி விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள விவரங்கள் அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷனில் எதை கொடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள விவரங்களில் ஏதேனும் தவறானது என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு நேர்முக தேர்வுக்கு தகுதியற்றவராக கருதப்படுவார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பதாரர் பெற்றோர்கள், உறவினர்கள் நேர்முக தேர்வு கூடத்திற்கு உள்ளே வர அனுமதி இல்லை. மேலும் கைபேசி, மின்னணு சாதனங்கள், விலை மதிப்புள்ள பொருட்களை நேர்முக தேர்வு கூடத்திற்குள் கொண்டு வர வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதுடன் அவ்வாறு கொண்டு வரும் பொருட்கள் தொலைந்து போனால் மாவட்ட ஆட்சியர் நிலையம் பொறுப்பாகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸோ ரிலேட்டிவ் யாருமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியே தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், மொபைல் ஃபோனோ எந்த விதமான எலக்ட்ரானிக் ஐட்டமும் உள்ள அலோடு இல்லை. அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, அது தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அவங்க பொறுப்பாக மாட்டோம் அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டாங்க. மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தின் தெரிவுகள் அனைத்தும் விண்ணப்பதாரர்கள் தரவரிசை மற்றும் அரசு விதிமுறை மேற்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் உங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தவறான வழியில் வேலை வாங்கி தருவதாக கூறும் இடத்திலும் விண்ணப்பதாரர்கள் மிக கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட்டு ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிடுங்க. எதுவுமே இல்லை, கரெக்டாக உங்களுக்கு என்றைக்கு என்ட்ரி வச்சிருக்காலும் அன்றைக்கி எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மதிப்பெண்களுக்கு இன்டர்வியூ நடக்க போகுது. அதை வச்சு தான் உங்களுக்கு செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுதுன்னா 50:50 அந்த அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க. 50 மதிப்பெண்களுக்கு வந்து பார்த்தா நீங்கள் எதில் எடுத்திருக்கீங்க. ஸோ சேல்ஸ்மேன் ஜாப்னா 12ஆம் வகுப்பில் எடுத்த மதிப்பெண்லேருந்து 50% மதிப்பெண் எடுப்பாங்க. அதேமாரி வந்து பார்த்தா பேக்கர் ஜாப்னா 10ஆம் வகுப்பில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தாலும் அதில் 50% மதிப்பெண் எடுத்துப்பாங்க. மீதி 50 மதிப்பெண் வந்து பார்த்தா இன்டர்வியூ. ஸோ ரெண்டுமே வச்சு ஃபைனலாக யார் அதிகபட்சமாக அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற ரிசர்வேஷனில் எடுத்திருக்காங்களோ அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டு அவங்களுக்கு தான் வந்து வேலையை இப்போ வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்டர்வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்டர்வியூலையும் உங்களுக்கு வந்து 50 மதிப்பெண் இருக்குது அப்படின்றதால இன்டர்வியூ தான் இப்போதைக்கு எல்லாருக்குமே வந்து ஜாப் நிர்ணயிக்கிறதுக்கான ஒரு மார்க்குன்னே சொல்லலாம். ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்து போங்க. ஈஸியாக தான் இருக்கும், அந்தளவுக்குலாம் டஃப்பான கொஸ்டின்லாம் கேட்டுற மாட்டாங்க. முழுக்க ரேஷன் துறை சம்மந்தப்பட்ட கொஸ்டினாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தா கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவுத்துறை சம்மந்தப்பட்ட கொஸ்டின் ஆகட்டும், அந்த மாதிரி தான் பேசிக் கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஸோ ஓரளவுக்கு ப்ரிப்பேராக வந்து போங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்தா ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணலை. பட் எதுக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை கொண்டு போயிடுங்க. ஸோ அதை வச்சுருப்பீங்க. இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போயிட்டு லாகின் இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு உங்கள் யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஓகே, அவங்க வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்கல, பட் இருந்தாலும் அப்ளிகேஷன் ஃபார்மை கொண்டு போங்க. மேபி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதன் காரணமாக முன்கூட்டி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல் டிக்கெட் ரொம்ப அவசியமானது தான். ஸோ எடுத்துக்கோங்க. மேபி கேட்கறதுக்கான வாய்ப்பில்லை, கேட்கலனால பிரச்சனை இல்லை. ஸோ முன்கூட்டியே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து போங்க. அப்போ தான் உங்களுக்கு அங்கே எந்தமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸு முன்கூட்டியே எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அன்னைய தேதி இன்டர்வியூ அப்போ போயிட்டு ஜெராக்ஸ் இருக்கிறதும் அந்த மேலே வேலை வச்சுக்காதீங்க. முன்கூட்டியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.